எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு நண்பர் ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டார். என்னடா இது, நல்லா இருந்த மனுஷன், வயசு கூட 45 ஆகுது, எந்த நோய் நொடியும் கிடையாது, அவருக்கு என்னதான்டா பிரச்சனைன்னு சொல்லி வீட்டில் போய் என்னங்க பிரச்சனை, ஏங்க அந்த மாதிரி திடீர்னு ஆச்சுன்னு கேட்டால், தம்பி அவருக்கு தலையில் சொட்டை இருந்தது, ரொம்ப நாளாக வந்து ஒரு குறையாகவே இருந்துச்சு. யார்கிட்ட பேசினாலும் தாழ்வு மனப்பான்மையோட தான் பேசுவார். வெளியே எங்கேயாவது போனால் கூட தயங்கி தயங்கி தான் வருவார். ஏன்னா சொந்தக்காரங்க ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, அக்கம் பக்கத்தில் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தங்க சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தலையில் முடி முளைச்சிரும், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டுட்டு ஒரு 6 மாதமாக ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு அந்த சைடு எஃபெக்ட் ஏதோ ஏற்பட்டு இந்த மாதிரி திடீர்னு அல்ப ஆயுசில் போயிட்டாருன்னு சொல்லி ஒவ்வொன்றும் அழுகுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, முடி போனால் மயிரே போச்சு. இன்றைக்கி 2 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன், உங்கள் ஒய்ஃபுன்னு சொல்லி குடும்பத்தையே அனாதையாக தெருவில் விட்டு போயிட்டீங்களே, உங்களை கிண்டல் பண்ணவங்க, உங்களை மதிக்காதவங்க, உங்கள் சொந்தக்காரங்களாம் அன்றைக்கி வந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவாங்களா சொல்லுங்கள்? ஒரே ஒரு விஷயம் தாங்க, இயற்கை நமக்கு படைச்ச அந்த விஷயத்தை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ரஜினி சார்ட்ட இல்லாத பணமாங்க, நம்ம உலகறிந்த சூப்பர் ஸ்டாரு, நம்மகிட்ட இருக்கிற ஒரே குறை தலையில் முடி இல்லாத மட்டும்தான். அதனால் கட்டுக்கட்டாக பணத்தை அள்ளி கொடுத்தா நம்ம மண்டையிலையும் முடி முளைச்சிரும், அதனால் பணத்தை அள்ளி கொடுத்து நம்ம முடியை வளர்த்து போனோம் என்னைக்காவது அவர் நினச்சிருக்காராங்க? ஏங்க அஜித் சார்ட்ட இல்லாத பணமா? 50 வயசுலேயே நம்ம மண்டை பூரா நரைச்சி போச்சு, நம்ம வந்து இன்றைக்கி அல்டிமேட் ஸ்டாராக இருக்கோம், நம்மளை இளைஞர்கள் நிறைய பேர் பின்தொடர்றாங்க, 200 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிறோம், நமக்கு இந்த மண்டையில் இயற்கையிலே கருப்பு அடிச்சிட்டோம்னா நம்ம இன்னும் இளமையாக தெரிவோம் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது அவர் ட்ரை பண்ணியிருக்காரா? டெண்டுல்கர் அவர் நினச்சிக்கங்க, நம்ம பிறவிலே குள்ளமாக இருக்கோம், அது ஒன்று தான் நம்மகிட்ட பெரிய குறை, அதனால் பணம் கொடுத்து நம்ம வந்து நம்ம உயரத்தை கூட்டிக்கலாம், அப்போ வந்து இன்னும் நம்ம வந்து அழகாக தெரியும், நம்மளை நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காத அவர் நினச்சிருக்காரா? ஏங்க அம்பானி புள்ளைகிட்ட இல்லாத பணமாங்க, நம்ம இவ்வளோ குண்டாக இருக்கோம், பார்க்கவே அசிங்கமாக இருக்குது, அதனால் பணம் கொடுத்து உடம்பை குறைக்கிற ட்ரீட்மெண்ட் பல இடங்கள் எடுக்கிறாங்க, நம்ம குறைச்சி போகணும் என்னைக்காவது போய் அவர் ட்ரை பண்ணியிருக்காரா? கிடையாது. ஏங்க ராகுல் காந்தி சல்மான் கான்ட்ட இல்லாத பணமாங்க, நமக்கு பொண்ணு கிடைக்கல, பணம் கொடுத்தாது எங்கேயாவது பொண்ணை தேடுவோம், நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு என்னைக்காவது அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்களா? கிடையாது. அதனால் ஒரே ஒரு விஷயம் தாங்க, தலை விதியை யாராலையும் மாற்ற முடியாது. நமக்கு இந்த பிறவியில் இதுதான் அப்படின்னு எழுதியிருந்தா அதை எந்த கொம்பனாலையும் அதை மாற்றி அமைக்க முடியாது. இயற்கை நமக்கு கொடுத்தது அது அப்படியே தான் இருக்கும். இதை செயற்கையாக நம்ம மாற்ற நினச்சோம்னா உயிரை பலி கொடுத்து தான் ஆகணும். அதனால் எவனோ ஒருத்தன் கோடி கோடியாக பணத்தை போட்டுட்டு நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா குள்ளமாக இருக்கிறவங்கள உயரமாக்கி காட்டுவேன், மண்டையில் முடியலன்னா கூட நான் முடி முளைக்க வச்சு காட்டுவேன், கருப்பாக இருக்கிறவங்கள வெள்ளையாக்கி காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் நம்புற மாதிரியே விளம்பரம் கொடுக்குறான்னு நம்பி போனீங்கன்னா செத்து சுண்ணாம்பாய் புணமாக தான் வீட்டுக்கு வரணும். அதனால் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நம்ம எப்போவுமே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நமக்கு கடவுள் என்ன இயற்கை என்ன கொடுத்தாரோ அதுதான் நமக்கு இந்த பிறவியில் அமைஞ்சது. நம்ம உயரத்தை மாத்திரம், உடல் அழகை மாத்திரம், தலையை மாத்திரம், கண்ணு காலை மாத்திரம்னு போனோம்னா நம்மளை வந்து சாவடிச்சு அமைச்சிருவாங்க. தயவு செய்து இதை யாரும் நம்பாதீங்க.